எப்ப விவாகரத்து பண்ணலாம்? புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்துல நம்ம பார்க்கும்பொழுது 3 இடங்கள்ல வேதம் விவாகரத்தை நமக்கு அனுமதி கொடுக்கிறார். இயேசு இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. வேசித்தனம் பாவம் காணப்படும் பொழுது டிவோர்ஸுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. ஃபண்டமெண்டலா அந்த உறவு உடையும். 2வது, விசுவாச சாட்சிக்கு பாதகம் ஏற்படும் பொழுது டிவோர்ஸுக்கு அனுமதி உண்டு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். இப்ப என்ன சொல்றாரு? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல ஒரு வாழ்க்கைக்கு ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா வரும்பொழுது, ஒண்ணு அவிசுவாசியா இருந்து இன்னொரு விசுவாசியா இருக்கும்போது, கணவன் அவிசுவாசியா இருந்து மனைவி விசுவாசியா இருக்கும்போது, அந்த அவிசுவாசியான மனைவியோ கணவனோ விசுவாசியோட சேர்ந்து வாழ விருப்பப்பட்டா தாராளமா வாழலாம். ஆனா பிரிந்து போகும்பொழுது விசுவாசி பிரிந்து போவதற்கான முடிவு எடுக்கக்கூடாது. கணவன் இந்துவா இருக்கா, மனைவி கிறிஸ்தவா இருக்கிறா, அப்ப மனைவி சபைக்கு போறதையும் ஆண்டவரை தேடுறதையும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்யக்கூடிய காரியங்கள்ல அந்த கணவன் தடைகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் பொழுது, கடவுளுக்கு விசுவாசம் இல்லாத காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது, அதனால அந்த கணவன் அவளுக்கு பிரிந்து போகும் பொழுது பிரிந்து போக அனுமதியை பவுல் கொடுக்கிறார். அவிசுவாசி நீ பிரியக்கூடாது, உன்னை விட்டு அவன் பிரிஞ்சு போறேன்னு சொன்னா போடும். அதுக்கு காரணம் உன் பாவமும் பாவ சுபாவமும் அல்ல, உன் சாட்சியுள்ள வாழ்க்கை காரணமா இருக்கும். நீ கடவுளுடைய மகிமைக்காக வாழ்வது, கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியம் உன் வாழ்க்கை துணைக்கிறதா இருந்து ஒரு பீரியட்ல அவர் 2ல ஒரு முடிவை உன்னை தேர்ந்தெடுக்க சொல்லும் பொழுது, இயேசுவா வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்க சொல்லும் பொழுது, இயேசுக்காக நிற்கக்கூடிய அந்த விசுவாசினால அந்த அவிசுவாசி இயேசுவின் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தம் பிரிந்து போக முற்பட்டாங்க பிரிந்து போகும். அப்படி நீ அவனுக்கு அடிமைப்பட்டவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது விஷயம், முதல் விஷயம் வேசித்தனம் இருந்தா விவாகரத்து. 2வது விசுவாச சாட்சியை கெடுப்பதற்கான சூழ்நிலை இருந்தா விவாகரத்து. 3வது மரணம். ரொம்ப 7ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் கணவன் மனைவி இறந்து போகும்போது மறுமணம். அப்போ அந்த உறவுல இல்ல, புதிய உறவுக்குள்ளாக போக முடியாது.